அப்போ இந்த சம்பவங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். வல்காரிட்டியாவில் இருக்குது. 5 மாத குழந்தை என்ன பண்ணுச்சு? நீ போவா, அவள்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும் சுமித்ராட்ட, அம்மா நீ எப்போ வேணுமோ வாமா போமா, நம்ம லெஸ்பின்னா இருந்துப்போம். இந்த குழந்தைய கொலை பண்ணுறது புருஷனை கொலை பண்ணுற டெக்னிக்கெல்லாம் ஆகாது. இதில் இன்னொரு கூத்து நடந்திருக்காதுல்ல, அது சொல்ல மாதிரிட்ட பாரு உங்கள்கிட்ட. சுரேஷையும் கொள்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அந்த பொம்பளை சொல்லுது ஆடியோவில். அந்த ஆடியோவை மறக்காமல் வைங்கப்பா. சுரேஷோட வீடியோவும் இருக்குது. நான் குழந்தைய கொண்டுட்டு அப்புறமா தொந்தரவாக இருக்கிற ஒன்றையும் கொள்றதா தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்போ குழந்தையோட போச்சுடா அப்படின்னு நினச்சி அவன் ஓடிட்டுப்பான் விழுந்து. நம்மளுக்கு சேத்துல விட்டுருக்கு, பாரபட்சம் இல்லாமல் நடந்திருக்கு. ஒன்றையும் வயலில் உள்ள பூச்சி மருந்து வச்சு சாப்பாட்டில் கலந்து கொண்டுட்டு வயல் நம்ம நஷ்டத்தினால செத்துருவா நீன்னு சொல்லிடலான்னு நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம் அப்படின்னு. திட்டம் ரொம்ப கொடூரமாவில் இப்போ இருக்குது. சுரேஷ் பேட்டி கொடுக்குற, அடுத்து என்ன தான் கொள்றதுக்கு இருந்தாங்கன்னு பேட்டி கொடுக்குறாரு அவர். அப்போ இது எப்படி இருக்குது இந்த கலாச்சாரம்? போராடுறாங்க, எல்ஜிபிடிசிங்களை அங்கீகரிக்க சொல்கிறீங்க, எல்லாம் சரி எல்லாம் சரி எல்லாம் சரி. பட் இதுக்கெல்லாம் என்ன விடை இருக்குது? காதலுக்கே நம்மள்ட்ட சரியான விளக்கம் இல்லை தம்பி. காதலுக்கே விளக்கம் பத்தாத நம்மள்ட்ட கள்ளக்காதலுக்கு வேறு விளக்கம் கேட்குறீங்க. கள்ளக்காதலுக்கு சரியான விளக்கம் இல்லை. அப்புறம் லெஸ்பீனுக்கு விளக்கம் கேட்குறீங்க. லெஸ்பீனுக்கும் சரியான விளக்கம் இல்லை.